அனைவருக்கும் வணக்கம். நம்ம உடம்புல வரக்கூடிய பல்வேறு நோய்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இலையை நம்ம கைகளில் ஒட்டுறது மூலமா நம்ம உடம்புல வரக்கூடிய நோய்களை குணப்படுத்திக் கொள்ளலாம். சளி, இருமல், ஆஸ்துமா, நுரையீரல் சார்ந்த பல்வேறு பாதிப்புகளுக்கு நம்ம உள்ளங்கைகளில் கற்பூரவள்ளி இலையை ஒட்டுறது மூலமா நம்ம குணப்படுத்திக் கொள்ளலாம். இப்போ உள்ளங்கைகளில் இந்த பகுதி தான் நுரையீரலுக்கான பகுதி. இந்த இடத்துல என்ன செய்யலாம்னா விட்டு ஒரு 2 நிமிஷம் அழுத்தம் கொடுங்க. இதுதான் கற்பூரவள்ளி இலை. எப்பவுமே செடியில வானத்தை பார்த்த மாதிரி இருக்கும் இல்லையா, நம்ம உடம்புல தொடுற மாதிரி இருக்கணும். கீழ்ப்பகுதி இருக்கு இல்லையா, அது இந்த டேப்ல ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கலாம். இப்போ நம்ம விட்டு இந்த இடத்துல ஒரு 2 நிமிஷம் அழுத்தம் கொடுத்துட்டோம். அழுத்தம் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி டேப் வச்சு ஒட்டிடுங்க. தேவைப்பட்டா சிலருக்கு டைட்டாக இல்லாமல் கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். இருந்ததுன்னா இப்படி கிராஸாக ஒரு டேப்பை போட்டு ஒட்டிடுங்க. சரி, இப்போ ஒட்டியாச்சு. எவ்வளோ நேரம் இருக்கலாம்? இப்போ பகலில் நீங்கள் ஒட்டுறீங்க அப்படின்னா ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் விட்டுடலாம். ஒருவேளை நைட்டு ஒட்டுறீங்க அப்படின்னா தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் விட்டு அழுத்தம் கொடுத்துட்டு கையில் ஒட்டிட்டு நிம்மதியாக படுத்து தூங்கிடுங்க. காலையில் பார்த்தீங்கன்னா சளி இருந்த இடமே தெரியாமல் போயிடும். இது யாரெல்லாம் ஓட்டலாம்? குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர யார் வேணாலும் ஓட்டலாம். குறிப்பாக இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக அமையும். இப்போ சில குழந்தைங்களுக்குலாம் சளி பிடிச்சிக்கும், நைட்டெல்லாம் தூங்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி நேரத்தில் இரவு கையில் ஒட்டி விட்டுருங்க. ஒரு 15 முதல் 30 நிமிஷத்துலேயே அந்த குழந்தைங்க ஆழ்ந்து நிம்மதியாக தூங்குவாங்க. காலுக்குள்ள சளி சரியாக போயிடும். ரொம்ப தீவிரமான சளியாக இருந்தால் ஒரு 3 நாள் 4 நாள் ஒட்டுங்க. தொடர்ந்து எந்தவித பக்கவிலையும் இல்லாமல் முழுமையாக குணமாயிரும். உள்ளுக்குள்ள எதையுமே நம்ம சாப்பிடல. குழந்தைங்களுக்கு இயல்பாகவே நம்ம இந்த கற்பூரவள்ளி இலையை சாறு எடுத்து கொடுக்கறது வழக்கம். நம்ம தேனில் கலந்து கொடுப்போம். நம்ம உள்ள சாப்பிட்றதுக்கு பதிலாக உள்ளங்கைகளில் இந்த இடத்துல நுரையீரலுக்கான இந்த பகுதியில் நம்ம ஒட்டும் போது குழந்தைங்களுக்கான சளி விரைவாக குணமாகும். இப்போ நீண்ட காலமாக சளி இருக்கு, இருமல் இருக்கு, ஆஸ்துமா, வீசிங், நிமோனியா, நுரையீரல் சார்ந்த எந்த ஒரு பாதிப்பு இருந்தாலும் சரி, இப்போ குறுகிய காலத்தில் வந்ததாக இருந்தால் நீங்கள் ஒட்டினீங்கன்னா ஒரே நாளையில் ரிசல்ட் தெரிஞ்சிடும். இப்போ நீண்ட காலமாக சிலருக்கு சளி இருந்துகிட்டே இருக்கும், நுரையீரல் சார்ந்த பாதிப்பு இருந்துகிட்டே இருக்கும். அவங்க என்ன செய்யலாம்னா குணமாற வரைக்கும் தினசரி ஒட்டிட்டு வரலாம். அப்புறம் முழுமையாக குணமானதுக்கு அப்புறம் நம்ம அதை ஒட்டாமல் விட்டுல. பாருங்கள், செலவே இல்லை, பக்க விளைவு இல்லை. ஒருவேளை தப்பா ஓட்டிட்டா கூட அதனால எந்த பாதிப்பும் இல்லை. சரியா ஓட்டிட்டீங்கன்னா குணமாகும். இதே போல நிறைய இலைகள், விதைகள் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட இலைய உள்ளங்கைகளை ஒட்டுறது மூலமா நம்ம நோய்களை குணப்படுத்திக் கொள்ள முடியும். எந்த உறுப்பு எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு, என்ன இலை என்ன விதை ஒட்டினா சரியாகும், இது மட்டும் தெரிஞ்சா போதுங்க. எளிமையா நமக்கு நாமளே குணப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு எளிமையான வலிமையா செயல்படக்கூடிய ஒரு வழிமுறை தான் இலை விதை சிகிச்சை. இதை பத்தி உங்களுக்கு முழுசா சொல்லித்தர்றதுக்காக வரக்கூடிய ஜூன் மாதம் 20ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை இரவு 7 மணி முதல் 9 மணி வரை ஒரு 3 நாள் ஆன்லைன் வகுப்பு கூகுள் மீட் வழியா நடக்குது. இந்த வகுப்பு உங்களுக்கு யார் சொல்லி தர போறாங்கன்னா இயற்கை மருத்துவர் ஹீலர் சுகுமாரையா தான் உங்களுக்கு இந்த வகுப்பு எடுக்க போறாங்க. இந்த வகுப்பில் கலந்து கொள்ள கட்டணம் 1000 ரூபாய். வகுப்பில் கலந்து கொள்ள கீழ்காணும் தொலைபேசிகளில் தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.